மாமா இங்க இருந்த கேட்டங்களை காணோம். இல்லையே மாமா. இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தானே, அவனையும் காணுமே. டேய், இங்க ஒரு செட்டு கூட இருந்துச்சுல்ல? ஆமா 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 மாமா. அது கூட இங்க இல்ல மாமா. டேய், நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? மாமா கரெக்டா தான் மாமா வந்திருக்கோம். அங்க பாரு, அதே 20 கிலோமீட்டர். என்னடா நடக்குதுங்க இங்க ஒண்ணுமே இல்லையே மாமா. மாமா அங்க ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போர்டு இருக்கு. இப்ப ரொம்ப முக்கியமா அது போய் பாக்குறது. இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அவசியமா இல்லையான்னு. இங்க வா மாமா. என்னடா? நீயே பாரு. This site belongs to the government of Telangana. No trespassers will be punished. ஆடியா, இது கவர்மெண்டோட இடமா. இங்க சுத்துனா உள்ள தூக்கி போட்டுருவாங்களா நம்மள? இது கவர்மெண்ட் சைட்டா? ஐயோ, எல்லாம் போச்சுடா, எல்லாம் போச்சுடா. பொடி போச்சுடா. இப்ப என்னடா பண்றடா? இப்ப உடனே நம்ம சக்கரவர்த்தி வீட்டுக்கு போயணும். வாடா மாமா. மாமா அங்க இல்ல, இங்க இப்படி போணும். வா போலாம். வா. ஐயோ. டேய், என்னடா இங்க யாரையும் காணோம்? ஐயோ. மாமா இங்க இருந்த போர்டையும் காணும் மாமா. இங்கேயும் போர்டு இல்ல, அங்கேயும் போர்டு இல்ல. என்னடா நடக்குதுங்க? உள்ள யாராவது இருக்காங்களா பாக்கலாமா? போலாம் மாமா. ஐயோ மொட்டை மாமா, அந்த கேட்டுல இந்த கேட்டு. சாப்பிடவன ஆள் இல்ல. ஆமா இல்ல. இல்ல, அதுவும் இல்ல. யாருமே இல்லடா. இல்லையே மாமா. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. அப்ப மூணு முடிஞ்சு போச்சு. நம்ம கொடுத்த மூணு. எங்க யாராவது இருக்கீங்களா? மாமா பாரு. தம்பி, இது டாக்டர் தண்டராஜ் சக்கரவர்த்தி வீடு தானே? இல்லங்க, இது ஷூட்டிங் எடுப்பாங்களா? தம்பி, இங்க வெளியே டாக்டர் தண்டராஜ் சக்கரவர்த்தின்னு போர்டு இருக்கணுமே. யாரு ஷூட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான போர்டை அவங்க வச்சுப்பாங்க. சரி, நாங்க இங்க வந்தப்ப நீ இருந்தல்ல? நீங்க எப்ப வந்தீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அது சரி, நீங்க என்ன ப்ரொடியூசரா இல்ல லொகேஷன் பார்க்க வந்த டைரக்டரா? ரெண்டு இல்லையா, ரியல் எஸ்டேட் வியாபாரம். அப்படியா? சரி, இந்த வீட ஷூட்டிங் யாரு கொடுத்தீங்க? ஒரு நிமிஷங்க, ரிஜிஸ்டர் சீக்கிரம் கொண்டா. இந்த ரிஜிஸ்டர்ல இருக்கிறபடி ப்ரொடியூசர் பேர் டாக்டர் தண்டராஜ் சக்கரவர்த்தி. மேல பண்றா. 282 by 76 by by 24A நியர் பொட்டானிக்கல் கார்டன், வெஸ்ட் கிராஸ் ரோட். மாமா அது நம்ம சைட் அட்ரஸ் மாமா. இதுக்கு அப்புறம் நம்ம சைட் இல்லடா. பேனர் நேம் கோவிந்தா கோபாலா ஃப்ளீ. டேய் சார், நான் வாக்கிங், நீ ஸ்லோவா ஃபாலோயிங். ஓகே சார். டேய் மாப்ள, மாமா 3 கோடியும் போச்சு இல்ல? ஆமா மாமா, போயிடுச்சு. இப்போ வந்து சொல்றா ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் சொன்னல. உனக்கு புரியும்னு சொன்ன அன்னைக்கு கேட்டல, உனக்கு புரியுதான்னு. அதுக்கு நீ என்னமோ பால் தயிரான மாதிரி, தயிர் வெண்ணெயான மாதிரி, வெண்ணெய் நெய்யான மாதிரி அப்படியே அந்த பேச்சு பேசுன. சொன்னதா வாங்கறதுக்கு முன்னாடி 5 கோடி ப்ராஃபிட் வந்தா யார் தானே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்துச்சா? எங்க வந்துச்சு? அதான் போச்சா. டாக்டர் தண்டராஜ் சக்கரவர்த்தி 3 கோடி எந்த கணக்குல எழுதுறா? உன் சொந்த கணக்குல எழுது மாமா. உன் கள்ளு கணக்குல எழுதுவா? கள்ளுன்னு ஓடி போய் குடிச்சல்ல. எழுது. நம்ம ஸ்டாஃப் எல்லாம் அதை பார்த்து எனக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி புட்டு வைக்கிறேன். புட்டு வேணாண்டா மாப்பிள்ள. இந்த விஷயம் 10 பேருக்கு தெரிஞ்சா இவனுக்கு விக்கிறதுக்கு தான் தெரியும், வாங்கறதுக்கு தெரியாதுன்னு 10 பேர் 10 விதமா பேசுவாங்க. நடந்து போச்சு. நீ எதுவும் சொல்லாத, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்மள சரி பண்ணிக்கலாம். இந்த டீல் எனக்கு ஓகே. நான் எங்காவது வாயை தவறி சொல்றதுன்னு தெரிஞ்சதுன்னா நீ உடனே சத்தமா சைலன்ஸ்னு சொல்லு. நான் உடனே சுதாரிச்சுக்கிறேன்டா. நீயும் எங்காவது டங் ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன். நீ சுதாரிச்சு. இந்த ஐடியா பயங்கரமா இருக்கு மாமா. ஏமாந்ததுக்கு அப்புறம் தானே புத்தி வரும். ஆமா மாமா, முடி போனதுக்கு அப்புறம் தான் சீப்பு ஞாபகம் வரும். சும்மா உனக்கு புரியணும்னு சொன்னேன். கவர்மெண்ட் சைட்டுன்னா சந்திரமண்டலத்தில் இடம் வாங்குற மாதிரி அங்கேயே போக முடியாது, எங்கேயும் வாங்க முடியாது. ஆமா மாமா. வா.
சகுந்தலா, ஹாசினி. ம். ம், ம். வாங்க வாங்க வாங்க. என்னங்க? பொண்ணை கூட்டிட்டு போய் சீக்கிரமா ரெடி பண்ணு. இப்ப வர்றது சாதாரண சம்பந்தம் இல்ல, அமலாபுரம் சம்பந்தம். பாரம்பரியமான குடும்பம். அவங்க ஒண்ணு நம்மளை விட குறைஞ்சவங்க இல்ல, நம்மளை விட வசதியானவங்க. என்ன மாதிரியே 100 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு 4 ரைஸ் மில், 2 துணிக்கடை, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். ஒரே பையன். என்ன அப்படி பாக்குற? நீ பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து உன்னை பாக்குறத தவிர. நானே அமலாபுரம் போய் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து அவங்க கிட்ட பேசி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் வர சொன்ன சம்பந்தம். பையன் சொக்க தங்கம். பிறந்தது அமலாபுரம், வளர்ந்தது அமலாபுரம். இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செட் பண்ணிருக்கேன். போய் ரெடி பண்ணு. ஷப்பா, ஒரு வழியா வந்தாச்சுப்பா. வணக்கங்க. வணக்கம். ஐயோ, மாமனார் இருக்காரு. வாங்க. போய் முதல்ல வணக்கம். ஆசீர்வாதம் வாங்குவோம். மாமனா, என்ன மரியாதை? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா தேவை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி எழுந்துரு. வாங்க. உள்ள வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. வீடு செம்மையா இருக்குதே. நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா. இப்ப வந்துருவாங்க. செம்ம ஃபிகரா இருக்காளே. எடுத்துக்கோங்க தம்பி. வேணாங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எடுத்துக்கப்பா. பரவாயில்ல மாமா. சரி, காஃபியாவது சாப்பிடுறியா? வேண்டாம் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அமலாபுரம். பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். நான் கேட்குறேங்க. என்னடா 4-5 எவ்வளோமா? கொஞ்சம் ஈஸியா. 3-5 எவ்வளோமா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா. சரி, 2-5 எவ்வளோ? இன்னும் சுலபமா. இதை விடவா? ஒரு 5 எவ்வளோமா? அவ்வளவு கஷ்டமான கேள்வி எது கேக்குறீங்கப்பா? இதுல என்னடா கஷ்டம்? அதாம்மா, அப்பா ஆர்கானிக் காய்கறி எல்லாம் விளைவிக்கிறார்ல. உங்களுக்கு தெரியும்ல. உனக்கு தெரிஞ்ச 4 காய்கறி பேரை சொல்லுமா. பீட்ரூட், கேரட், வெங்காயம், தக்காளி. நான் அந்த பொண்ணை தானே கேட்டேன். நானும் பதில் தான் சொன்னேன். சரி, பொண்ணுக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வேண்டாம்ப்பா, 10 பேருக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன்ல. இவன் டாமினேஷன் அதிகமாயிடுச்சு. குடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாம் பசங்க முன்னாடி பேசுறது நல்லா இருக்கும். ஆமாங்க. எங்க அமலாபுரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. பரவும் பேச விட முடியாது. அங்கிள், உங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுங்க. இல்லனாலும் பரவாயில்ல. அப்படின்னா பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். எதுக்குடா இப்ப கிள்ன? நீயா? அப்படின்னா நம்ம தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாமா? இவன் இப்போது பேச விடுவானோ இல்லையோ? இதை நீ பேசலாம். என் பையனுக்கு அமலாபுரம் ஐயருங்கன்னா மகா குரு மாதிரி. பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா தாம்பூலம் மாத்திக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். அப்பவே நம்ம நிச்சயதார்த்தத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, 2 பக்கமும் ஓகே. சுபம். சரி, நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. என்ன பார்க்கவே மாட்டேன்றா? விடுங்க தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமான கல்யாணம் ஆக போகுது. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. போயிட்டு வாப்பா. என்ன கிளம்ப சொல்றாங்க?
சரி திரும்ப வரதானே போறோம். வண்டி எடுங்க போலாம், அப்பதானே வர முடியும். பாய். ஆ